ஐயப்பன் அவங்க பக்தர்களை ஏன் கருப்பாடை அணிய சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் சனி பகவான் ஐயப்பன் பக்தரை சனி பிடிப்பதற்காக போனார். அப்போ அங்கே ஐயப்பன் வந்து சனி பகவானை தடுத்து நிறுத்தி, ஏன் பக்தனை ஏன் தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு சனி பகவான் அந்த பக்தருக்கு 7½ ஆண்டு காலம் சனி தொடங்கியது, அதனால் அவரை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மாநிலரும் 7½ ஆண்டு காலம் சனியின் துன்பத்தை அனுபவிச்சாக வேண்டும், அதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு ஐயப்பன்ட்ட சொன்னார். சரி, இனி நீ தரும் தண்டனைகளை என்கிட்ட சொல்ல, அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்தில் அனுபவிக்குமாறு நான் என் பக்தர்களுக்கு விரத முறையாக வகுத்து தருகிறேன் அப்படின்னு ஐயப்பன் சொன்னார். நான் 7½ ஆண்டு காலம் தரும் தண்டனையை எப்படி ஒரு மண்டலத்தில் தர முடியும் அப்படின்னு சனி பகவான் கேட்டார். அதற்கு ஐயப்பன், கவலைப்படாதே சனீஸ்வரா, என் பக்தர்கள் காலையும் மாலையும் குளிர்ந்த நீரில் தான் நீராடுவாங்க, காலில் காலணிகள் எதுவும் போட மாட்டாங்க, தரையில் மட்டும்தான் படுத்து தூங்குவாங்க, கடுமையான பிரம்மச்சாரி விரத முறையை கடைபிடிப்பாங்க, எந்த ஒரு சுகதுக்கத்திலையும் ஈடுபட மாட்டாங்க, அனைவராலும் அவங்க சுவாமி அப்படின்னு தான் அழைக்கப்படுவாங்க, மேலும் உனக்கு பிடிச்ச கருப்பாடை மட்டும்தான் அணிவார்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி சனி பகவான் பார்வையிலிருந்து தன் பக்தர்களை காக்கவே ஐயப்பன் அனைவரையும் கருப்பாடை அணிய சொன்னார். உங்களுக்கு ஐயப்பனை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கட்டுக்கதை ஸ்டோரிஸ் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.